ஹே மை பியர் படீஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பர்சனல் சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஃபூ வந்து மூமுக்கிட்ட ரொம்பவே கிளிஞ்சியாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். அதான் இப்போ ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கிட்டையும் அவங்க 2 பேர் லவ் பண்ணுறது சொல்லிட்டான்ல, அதனால் ரொம்ப கிளிஞ்சியாக இருக்க. அப்போ மூமு சொல்கிறான், என்னதான் இருந்தாலுமே நம்ம ஒர்க்கில் இருக்கும்போது இப்படி பண்ணக்கூடாது, நம்ம கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கணுங்கிற மாதிரி சொல்ல, உங்கள் இமேஜ் உங்களுக்கு வேண்டாமாங்கிற மாதிரி தான் மூமு கேட்குறான். பட் ஃபூவை பொறுத்த வரைக்கும் அவன் இமேஜை காட்டிலும் அவன் லவ் தான் ரொம்ப முக்கியம். அவன் லவ்வை எதுக்காகவும் நான் ஏழை விட மாட்டேன். இந்த ஹோட்டலில் இது வரைக்கும் உனக்கு நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும், நான் இப்படி தான் இருப்பேங்கிற மாதிரி சொல்ல, அப்போ மோமோவும் அப்படியே வைக்கப்பட்டு சிரிச்சுட்டு பூ லைட்டாக அப்படி தட்டுறான். பட் பலமாக பட்டிருக்கும் போல், பா என்ன ஸ்ட்ராங்காக இருக்காங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்புறம் இவனை பார்த்து சிரிக்கிறான். அப்போ மோமோவும் சிரிக்க, நீ சிரிக்கிறதை பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு மோமோவோட கன்னத்தில் அப்படியே கிஸ் பண்ண பார்த்துட்ருக்கான். அப்படி இவங்க கொஞ்சிகிட்ருக்க கரெக்டாக அந்த ஒரு லேடி அவங்க கூட மூமோவை அவமானப்படுத்தினாங்கல்ல, அந்த லேடி வந்து வணக்கம் சொல்கிறாங்க ஃபூக்கு. அப்புறம் ஃபூ அப்படியே கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அந்த லேடி என்னென்னா இப்போ மூமுக்கு பயங்கரமாக மரியாதைலாம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன கற்றுக்கணுமோ நான் கற்றுத்தரேன், வாங்க மிஸ்டர் அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன். இல்லை நான் எப்பயுமே உங்களோட தம்பியோட தான் என்னை பார்ப்பேங்க, அதே மாதிரி பாருங்கன்னு சொன்னாலும் அவங்க அந்த நார்மலான பேசுகிறதையே பயங்கரமாக மரியாதை கொடுக்குறாங்க. அவனை கூட்டிகிட்டு போகும்போதும் அப்படியே ஏதோ ராஜா வர மாதிரி வாங்க 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 வாங்கன்ட்டு வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. மூமுமே கேட்குறான், இதுதான் உங்கள் ஊரில் நார்மலாங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்ல, டை சொல்கிறான், ஆமாம்மா நான் ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன்னு. டியானோ பா இதை கேட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சுன்னு சொல்ல, அவனுங்க சொல்கிறதுலே புரிஞ்சிருச்சு, ஓ உங்கள் 2 பேருக்கும் ஆல்ரெடி தெரியுமான்ட்டு. எப்போயோ தெரியும், நீ எப்போ சொல்லுவான் தான் நாங்கள் நினச்சிட்டு வந்தோம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ மூமு அப்படியே சமாளிக்கிறான், அதுவா எனக்கு ஃபூ கட்ட இருக்கும் போது என்னோடய வாலெல்லாம் அவரோட அன்பு எப்படியோ உடச்சிருச்சு, ஆனால் நம்ம பிளான் ஃபெயில் ஆயிடுச்சுல, என்ன பண்ணுறதுங்க மாதிரி இவன் வருத்தப்பட்டு பேசுகிற மாதிரி பேச, டை சொல்கிறான், டே அசிங்கமாக நடிக்காத, நீ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு உன் பல்லு சிரிக்கிறதுலே தெரியுதுலன்ட்டு. இவனுங்க இதை சொன்னோன்னே மூமும் பயங்கரமாக வைக்கப்பட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் வீட்டில் காட்டினாங்கன்னா இவனுங்க 3 பேர் ஷாக்காகிறாங்க. என்னென்னா ஃபூவோட அப்பா வர போகிறாங்க போல். அப்பா ஏன் இப்போ வராரு, திடீர்னு என்ன காரணமாக இருக்குன்னு இவங்க யோசிச்சுட்ருக்க. அப்போ டீ சொல்கிறான், ஒருவேளை இந்த வீட்டோட மருமகனை பார்க்க வராங்களோன்ட்டு. அப்போ ஃபூ கொஞ்சம் ஷாக்கில் தான் இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்ததுக்கப்புறம் இவன் நல்லா வெல்கம் பண்ணுறான். அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் இங்கே வந்தது முக்கியமாக ஒரு ஆர்வமான விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்குன்னு சொல்லும்போது அவங்க அப்பா கேட்குறாரு, அந்த பையனை பற்றி தானேன்ட்டு. அப்போ ஃபோன் சொல்லிடுறான், அவன் பேர் மூமுன்ட்டு. அதுக்கப்புறம் மூமு அங்கே வர, அவன் வந்து டீ கொண்டு வந்திருக்கான். பட் இப்போ என்னென்னா சைனீஸ் ட்ரெடிஷனில் ஏதோ டீ பரிமாறுற முறை ஏதோ இருக்கும் போல், அதை வந்து அவன் பயங்கரமாக பண்ணுறான். ஏதோ வித்தெல்லாம் காட்டி பயங்கரமாக அந்த டீயெல்லாம் ஊற்றி கடைசியில் அவங்கக்கிட்ட கொடுக்க, அவங்க அம்மா சொல்கிறாங்க, டீ ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே சிரிச்சுட்டு மூமு இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணி வச்சிட்ருக்கான். அவங்க அம்மாவுக்கு மூமுவை பிடிச்சிருச்சு, அதனால் இன்றைக்கி நைட்டு நீ டின்னருக்குவான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டின்னருக்கு போகிற இடத்துலையும் மூமு ஃபூ கிட்ட கேட்டுட்ருக்கான், அவங்களுக்கு என்ன பிடிக்குமான்ட்டு. பட் ஃபூ, இங்கே பாரு, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன், என் ஃபேமிலிக்கும் உன்னை பிடிக்கும், பயப்படாதன்னு சொல்லிகிட்ருக்க. அப்போ டீ வந்து ஜாலியாக அப்படியே ஃபூவோட தோளில் சாஞ்சிட்டு அவன் வந்து சிரிச்சிட்ருக்கான். ஏன்னா அவங்க அப்பா அம்மா பார்க்க போகிறான்ல, அந்த ஹாப்பினஸ் அவனுக்கு. அப்போ டைமே என்ன மருமகனே உள்ளே போகலாமான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போக, மூமு பயங்கர பயத்தில் தான் இருக்கான். அதுக்கப்புறம் உள்ளே போய் எல்லாரும் உட்காந்ததுக்கப்புறம் இவன் டீ தான் ரொம்ப நாள் கழிச்சு அப்பா அம்மா பார்த்துருக்கான்ல, அதனால் ரொம்ப கொஞ்சிகிட்ருக்க. அப்போ இவங்க டீ கிட்ட கேட்குறாங்க, என்னடா ஸ்கூலுக்குலாம் ஒழுங்காக போறியான்ட்டு. போகிறேன்னு சொல்கிறான். பட் டை மாட்டி விட்டுறான், இவன் தான் அப்பப்போ கட்டடிச்சிட்றான்ல. அப்போ அவங்க அம்மாவை திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மூமு கிட்ட பேசும்போது, மூமு டையும் ஒரே கிளாஸ் தானே, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா என்னென்னா இவங்க ஹோட்டல் அதை பற்றி தானே அவனுமே படிச்சுட்ருக்கான். ஸோ அதை பற்றி ஒரு 2-3 கொஸ்டின்லாம் கேட்க, அதுக்கு அழகாக மூமு ஆன்சர் பண்ணுறான். பட் ஃபூ என்ன சொல்கிறான்னா, நம்ம ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறோம், இது ஒரு ஃபேமிலி கேதரிங், நம்ம சாப்பிட்லாமே, ஏன் பிஸ்னஸ் பற்றி பேசிட்டுன்னு எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே ஃபூவோட அம்மாவுமே மூமு உனக்கு என்ன பிடிக்குமோ அவங்க சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அன்பாக தான் பேசுகிறாங்க. பட் ஃபூவோட அப்பா தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே இருக்க மாதிரி தெரியுது. அவர் மூமு ஏற்றுக்கிட்ட மாதிரியே தெரில.
அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வரும்போது டை வந்து மூமு கிட்ட பேசிகிட்டு இருக்கான். என்னடா நல்லா ரொம்ப கூலாரு, ரொம்ப பயப்படாதங்கிற மாதிரி. பட் மூமுவும் நீ சொல்லுவாடா கூலாருன்ட்டு, பட் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, உங்கள் அப்பா என்னை ஏற்றுப்பாரா இல்லையான்னு தெரிலங்கிற மாதிரி இவன் சொல்ல, இங்கே பாரு அவர் ரொம்ப நல்லவர் தான், சும்மா டஃப்பாக காட்டிக்கிறாரு அவ்வளோதான் சொல்லிட்டு இருக்க. அப்போ ஃபூவோட அப்பா அங்கே வந்துடுறாரு. ஏ டை, ஒன்றும் புரியாமல் பேசிகிட்டு இருக்காத, நீ உள்ளே போன்னு சொல்லி அவனை அனுப்பிவிட டையை ஒரு நிமிஷம் பயந்துட்டான். அதுக்கப்புறம் உள்ளே காட்டினாங்கன்னா ஃபூவோட அம்மா ஃபூக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, உன் செலெக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கு, அவன் க்யூட்டாக இருக்கான்ட்டு. அப்போ டை போய் அப்படியே பயங்கரமாக ஒரு அதிர்ச்சியோடு நிற்க, என்னடா ஆச்சுடா, என்ன ஆச்சுடா, ஏதோ பேயை பார்த்த மாதிரி வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ அவன் சொல்கிற விஷயத்த கேட்டுட்டு அங்கே ஃபூவே சாக்காயிட்டான். அவங்க பயந்த மாதிரி தான். வெளியே வந்து ஃபூவோட அப்பா மூமு கடை என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 2 பேர் சேர்றதில் எனக்கு விருப்பம் இல்லை, நான் எதுவும் எனக்கு அவமானமாக இருக்கும் அதுக்காக சொல்லலை, பட் ஃபூ வந்து ஹோட்டலில் ஒரு பெரிய ஆளாக இருக்கான், நீ ஒரு இன்டர்ன் மட்டும்தான், எப்படி உங்கள் 2 பேருக்குள்ளே லவ் இருக்கிறது, அது சரிப்பட்டு வராதுங்கிற மாதிரி அவர் சொல்ல, அப்போ மூமு சொல்கிறான், நான் வந்து வாழ்நாள் முழுக்க இன்டர்னாகவே இருந்துட மாட்டேன்ல, கொஞ்ச நாள் கழித்து நானுமே ஹோட்டல் ஆரம்பிப்பேன், அந்த ஹோட்டலை நல்ல நிலைமை கொண்டு வருவேன், உங்கள் ஹோட்டலுக்கு எந்த தாழ்வும் வராத அளவுக்கு தான் அந்த ஹோட்டலை நான் வச்சுருப்பேன், உங்கள் ஹோட்டலுக்கு ஈக்குவலாக ஒரு பெரிய ஹோட்டலை கண்டிப்பாக கட்டுவேனுங்க மாதிரி இவன் சொல்லிகிட்டு இருக்க. அதோட முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லிடுறான், என்ன ஆனாலும் நான் ஃபூவை மட்டும் விட்டு பிரியவே மாட்டேன்னு. அப்போ கரெக்டாக ஃபூவுமே வந்துடுறான். என்னோட முடிவு அதே தான், என் இதையும் இன்றைக்குமே மூமுக்கு மட்டும்தான், அது அவங்ககிட்ட மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி சொல்ல, அப்போ மூமுவும் சொல்கிறான், நான் வந்து என்னோடய டேலண்ட்டை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் ப்ளீஸுங்கிற மாதிரி. இவங்க 2 பேரும் ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. அப்போ ஃபூவோட அப்பாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் மறுபடியும் சாப்பிடும்போது இப்போ ஃபூவோட அப்பா மூமு கடை கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க, நல்லா சாப்பிடு அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் யோசிச்சுட்டு இருக்க, காரில் போகும்போது அப்படியே தான் இருக்காங்க. அப்போ ஃபூவோட அம்மா சொல்கிறாங்க, எங்கே பாருங்கள், ஃபூ இது வரைக்கும் நம்ம சொல்கிற எல்லாத்தையும் கேட்டு நடந்திருக்கான், அவனுக்குன்னு ஒன்று அவன் கேட்டுக்கிட்டதே இல்லை, பட் இப்போ அவன் ஆசைப்பட்றான்னா அதை நம்ம ஒத்துக்கணும் தானேன்னு சொல்ல, அப்போ ஃபூவோட அப்பாவும் ஒத்துக்கிட்டாரு தான் போல். ஸோ என் பையனை பற்றி எனக்கு தெரியாதான்ட்டு அவர் சப்போர்ட்டிவாக தான் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ஃபூ மூமு வீட்டில் ட்ராப் பண்ண போக அவன் மூமு கிட்ட கேட்குறான், நீ ஓகேவா இருக்கான்ட்டு. இவனும் ஆமான்னு சொல்ல அவன் மூமு ஹக் பண்ணிக்கிறான். அப்போ ஃபூ கேட்குறான், நீ என்னை விட்டு பிரிஞ்சது மட்டும் செய்யாதன்ட்டு. அதுக்கு மூமுவும் ஓகே சொல்ல இவன் தேங்க்ஸ் சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நான் உன் வீட்டுக்குள்ளே வட்டாங்கிற மாதிரி மூமு கேட்க, அதெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் மூமு சொல்கிறான். இங்கே பாரு, நான் எந்த தப்பான எண்ணத்துலேயே கேட்கல, உங்கள் ஃபேமிலி பார்க்கணுன்னு தோணுது அதனாலன்னு சொல்ல. அப்போ மூமுவும் யோசிச்சுட்டு, சரி ஓகே, எங்கள் வீட்டில் என் அப்பா அம்மா இருக்கும்போது நான் சொல்கிறேன், அப்போ வந்து நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் ஃபூ வந்து மூமு கன்னத்தில் கிஸ் பண்ண மூமு மறுபடியுமே அவன் கன்னத்தை காட்டிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் அவன் கிளம்பி போக ஃபூவே வெக்கப்பட்டுட்டு தான் இருக்கான். இப்போ டையும் மூமுவும் ஒரு கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மூமு சொல்கிறான், உங்கள் அண்ணன் வந்து என் ஃபேமிலி பார்க்கணுங்கிறான், பட் பிரச்சனையே என் ஃபேமிலியிலலாம் ரொம்ப வியர்டாக நடந்துப்பாங்க, ரொம்ப ஃபன் பண்ணுறங்கிற பேரில் அப்படி பண்ணிகிட்ருப்பாங்க, ஸோ அவங்கள மீட் பண்ணால் ஃபூ ஏதாவது தப்பாக நினச்சிப்பானோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல. அப்போ டை சொல்கிறான், எங்கே பாரு, அப்படி இருந்தால் தான் ஃபூக்கு பிடிக்குமே, ஏன்னா ஃபூவே ஒரு கொஞ்சம் வியர்டாக தான் நடந்துப்பான், ஸோ அவங்க 2 பேர் அவங்க எல்லாருமே கொஞ்சம் நல்லா செட் ஆகிப்பாங்கன்னு எதுவும் கவலைப்படாதுன்னு சொல்ல. அப்போ மூமுமே இதை கேட்டு சிரிக்க தான் செய்கிறான். பட் டை என்ன சொல்கிறான்னா, அது மட்டும் இல்லை மூமு, அவன் வந்து எல்லாருக்கூடயும் ஜாலியாக இருக்கிறத தவிர்த்து அவன் எவ்வளோ லோன்லியான பர்சன் தெரியுமா. சின்ன வயசுலேயே நாங்கள் இந்தளவுக்கு பணக்காரங்க ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மா வந்து பணம் சம்பாதிக்கணுன்னு வெளிநாடு போயிட்டாங்க, ஸோ அவங்க எப்போயாச்சும் தான் வருவாங்க, அப்போ எல்லாமே நாங்கள் மீமி கூட தான் இருந்தோம், ஸோ அதனால தான் ஃபூக்கு மீமி கூட ரொம்ப அட்டாச்சாக இருந்தான், அவன் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தான் அவங்க கூட இருக்கும்போது. பட் அவங்க இறந்ததுக்கப்புறம் அவனுக்கு அந்த சந்தோஷமே போயிடுச்சு, அவன் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தான். பட் நாங்களாம் தனியாக இருக்கோன்ட்டு எங்களுக்கு ஆதரவாக இருந்தான். இங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிற பொறுப்பு ஃபூக்கு தானே, ஃபூ தான் வந்து இங்கேருந்து 2 தம்பிங்களையும் பார்த்துக்கணும், அதனால் அவனுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும்ல, ஸோ அந்த மெச்சூரிட்டிக்காக அவன் தன்னோட குழந்தைத்தனத்தை இழந்து தான் இவங்க 2 பேரும் நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ அவன் லைஃப் ஃபுல்லாமே அவன் ரொம்ப தனிமையில் தான் இருந்திருக்கான். பட் அவன் மூமோவை பார்க்குற வரைக்கும் தான், மூமோவை பார்த்ததுக்கப்புறம் அவன் லைஃப்பையும் அவன் ரொம்ப ஹாப்பியாக கொண்டு போக ஆரம்பிச்சிட்டான். அதை தான் இப்போ டை மூமு கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான், உன்னால தான் அவன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்ட்டு. அப்போ மூமுக்கும் ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது, பூவை நம்ம நல்லா பார்த்துக்கணும் அந்த மாதிரி தோணுது. பட் இங்கே என்ன பிரச்சனைனா, லீன்னு 2 பேர் கத்துறாங்க. என்னென்னா மூமோட அக்கா தான், அவளை யோசிச்சு தான் இவங்க 2 பேருமே பயப்படுறாங்க. இப்போ ஸ்கூலில் காட்டினாங்கன்னா அந்த லிட்டில் சிக்கன் வந்து அவனோட லாக்கரில் அவன் நோட்ஸ் எல்லாம் வைக்க போக
அப்போ டீ பார்க்குறான். அவன் நோட்ஸ் மேலே இந்த ஸ்டிக்கி நோட் வைப்பாங்களா, அதை எடுத்து, ஓ இது வந்து உன் ஜாப்பனீஸ் பாய் ஃப்ரெண்ட் ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு கொடுத்தாங்களா, நீ கற்றுக்கிறது பத்தாதுன்னு இது உனக்கு அவங்க கொடுத்தாங்கங்க மாதிரி இவன் தோணன்னு கேட்டுட்ருக்க. லிட்டில் சிக்கன் சொல்லிடுறான், இங்கே பாரு, எதுவாக இருந்தாலும் உனக்கு எதுக்கு அந்த விஷயம்லாம், நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் போக டீ அப்பயுமே அவமானலாம் படல. அவன் லிட்டில் சிக்கனை பார்த்து சிரிச்சுட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடி பீரியடு. ஸோ ரெண்டு பேரை பேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்கள்ல. எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டுருக்க. இவன் டீ கட்டையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரானுங்க. பட் டீ என்ன பண்ணுறான்னா, அவனுங்க 2 பேரும் ஒன்றா பண்ண சொல்லிட்டு நேராக லிட்டில் சிக்கனை தான் பார்த்துட்ருக்கான். லிட்டில் சிக்கனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைல்ல. ஸோ அவன் வேறு வழி இல்லாமல் டீ கூட தான் பண்ண போகிறான். அப்போ அவனே கேட்குறான், டேய் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போக வேண்டியதானன்ட்டு. அப்போ டீயுமே என்னமோ உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாதிரி பேசாதுன்ட்டு லிட்டில் சிக்கன் கிட்ட சொல்லிடுறான். அதோடு அவனை பார்த்து, அம்மா உன் பாய் ஃப்ரெண்ட் ஆர் கேர்ள் ஃப்ரெண்டு ஜாப்பனீஸா, அப்போ அவங்க நேம் என்ன, டோரேமானா, கோஜோவா, நோபிட்டாவான்ட்டு அவனை கேட்டு தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான். அவன் எக்ஸசைஸ் பண்ண இவன் பேசிகிட்டே தான் இருக்கான். அதை கேட்கும் போது லிட்டில் சிக்கனுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டாக தான் இருக்குது. பட் அப்படி பண்ணும்போது இவன் முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்கானா, தெரியாமல் அவங்க 2 பேரோட உதடு இடிச்சுக்குச்சு. பட் என்ன ஆகுதுன்னா, டீ வந்து அப்படியே நின்றுட்டுருக்கான். அவன் கொஞ்சம் ஷாக்காயிட்டான் இது நடந்ததில். பட் லிட்டில் சிக்கனுக்கு அவனோட வாயில் வந்து அந்த உதடு பிஞ்சு ரத்தமே வர ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பேசிக்கிறாங்க, பா அவன் உதட்டில் ரத்தமே வர ஆரம்பிச்சிருச்சு. பட் அப்போ கூட டீயோட வாய் திறக்கல பார்த்தியா, அவன் அவ்வளோ ஸ்டபனான ஆளுங்கிற மாதிரி மற்ற அந்த பசங்களாம் பேசிகிட்டு இருக்க. லிட்டில் சிக்கன் டீயை பார்த்து அப்படியே முறைச்சிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் மூமு வந்து இப்போ ஃபூ கூட சொல்லிகிட்டு இருக்கான், இந்த வீக்கெண்ட் என் ஃபேமிலி வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லும் போதே ஃபூ சொல்லிடுறான், ஓ நான் இப்போ உன் ஃபேமிலி மீட் பண்ண வரேன்ட்டு. அவன் ஆர்வமாக இருக்கான். பட் மூமுக்கு தான் அவங்க அக்காவை எப்படி சமாளிக்க போகிறேன்னே தெரியல. இன்னொரு பக்கம் லிட்டில் சிக்கன் காட்டினாங்கன்னா, அவன் அந்த டீச்சர் இருப்பான்ல, அவங்க கூட சேர்ந்துட்டு இந்த கேம் விளையாடுற இடத்துக்குலாம் போய் பஞ்சிங் பேக் அடிச்சிட்ருக்கான். அவன் அடிக்கும் போதெல்லாம் நினச்சிக்கிறது டீயை மட்டும்தான். டீயை நினச்சி தான் நல்லா அதை வச்சு விளையாடிட்டுருக்கான். அவ்வளோ கோவம் அவனுக்கு டீ மேலே. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த டீச்சர், அதாவது மிஸ்டர் யூ இருக்கான்ல, அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்போ யூவுமே உன் மைண்டு இப்போ நார்மலாகிடுச்சான்னு கேட்டுட்ருக்க. அப்போ டீ என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஒரு அட்வைஸ் வேணும் சார். ஸ்கூலில் ஒரு பையன் என்கிட்ட ரொம்பவே வம்பு பண்ணிகிட்ருக்கான். அவனால் எனக்கு பயங்கர தொல்லையாக இருக்குது. நான் இப்போ வேறு ஸ்கூல் மாற்றிட்டாங்கிற மாதிரி சொல்ல. அப்போ அவர் கேட்குறாரு, அப்படியா, அதோட உன் உதட்டில் எப்படி காயமாச்சு, அதை நான் கேட்கவே இல்லை, என்ன ஆச்சுங்கிற மாதிரி. ஒருவேளை அந்த பையனால தான் இப்படி ஆச்சாங்கிறன்னு தான் இந்த யூ கேட்குறான். பட் லிட்டில் சிக்கன் என்ன சொல்கிறான்னா, இல்லை இது தெரியாமல் எதுவும் விபத்தாயிடுச்சு அவ்வளோதான்னு சொல்கிறான். அதோட இப்போ லிட்டில் சிக்கன் என்ன கேட்குறான்னா, இப்போ நான் அவனை பார்த்து பயந்து வேறு ஸ்கூலுக்கு போனால் என் ப்ராப்ளம்ஸ் கட்டுந்து நான் ஓடுற மாதிரி ஆயிருமா, அது சரியாக இருக்காது தானேன்ட்டு இவன் கேட்க. அப்போ யூ என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, உனக்கு வேணால் அது ஒரு மாதிரி வம்பு இருக்க மாதிரி தோணலாம், பேசாமல் நீ அந்த பையன் கூட ஒரு டைம் பேசி பார்த்துறேன், அப்போ உனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெளிவாக தெரியும் தான் யூ சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் அந்த விளையாட்டுலாம் கன்டினியூ பண்ண போயிடுறாங்க. பட் இன்னொரு பக்கம் டீயை பார்த்தாங்கன்னா, அவன் அங்கே நடந்த விஷயத்தை நினச்சி வெக்கப்பட்டு சிரிச்சிட்ருக்கான். அப்படியே பக்கத்தில் தான் அவனுங்க அண்ணனுங்க இருக்கானுங்க. அவனுக்கிட்ட என்ன கேட்குறான்னா, இங்கே பாரு, என் வாயை திறக்கவே முடியாதா அப்படின்ட்டு அவன் கேட்க. அவனுங்க 2 பேர், எவன் சொன்னான், நீ எல்லாம் சரியான வாயாடன், உன் வாயெல்லாம் திறந்து மூடவே முடியாத மாதிரி அவனுங்க சொல்ல. என்னடா 2 பேரும் சேர்ந்து கோரஸ் பாடுறீங்கன்னு இவன் பார்க்குறான். சரி உன்னை யார் அப்படி சொன்னா, என்ன வார்த்தை நீ சொல்லன்னு சொல்ல. இவனும் வந்து சாரின்னு சொல்கிறான். அதாவது இவன் வாயை திறந்து சாரின்னு சொல்ல வராதவன்ட்டான். இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இவனும் அப்படி நினச்சிக்கிறான். அப்போ இவனுங்களுமே, என்னது சாரியா, உண்மையை சொல்லு, யாருக்கு சொல்ல போகிற, ஏதாவது லவ்கின பண்ணுறியான்னு கேட்க. அவனுங்க 2 பேரும் அப்படியே கலாச்சி தான் கேட்டுட்ருக்கானுங்க. அப்படியோ லவ்வா, சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஓஹோ ஒன்றும் இல்லையான்ட்டு இவனுங்க அப்படியே சிரிச்சிட்டு விட்டுறாங்க. அப்போ தான் ஃபூ வந்து டைக்கிட்ட கேட்குறான், அம்மா மூமுவோட அக்காவை நினச்சி மூமு ரொம்ப பயப்படுறானே, அவங்க என்ன அவ்வளோ டெரரா, ரொம்ப கொடூரமானவங்களான்னு கேட்க. அப்போ டை சொல்கிறான், கொடூரம்னு மட்டும் அந்த ஒரு வார்த்தையால் அவங்கள பற்றி சொல்லிட முடியாது, அதுக்கும் மேலன்ட்டு அவங்கள பற்றி பெருசாக பில்டப் இடுறான். என்னென்னா மூமுக்கு ஸ்கூல் படிக்கும்போது நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வந்திருக்கும்ல, அதை அவங்க கண்ணால் பார்த்தா அவனுங்க எல்லாரையும் துரத்தி அடித்து பறக்க விட்டுருவாங்க. ஸோ மோமோவோட அக்கா பற்றி ஆவுன்னு பில்டப் போட்டுட்ருக்க. இவன் பயங்கரமாக பயப்படுறான். அப்போ அந்த மெய்டு அக்காவும் ஜாயின் பண்ணிவிட்டு இவனுங்க பாப்கார்ன் சாப்பிட்டுட்ருக்கானுங்களா, அதுலேயும் ஒரு சேர் எடுத்துக்கிட்டு அந்த மெய்டு அக்காவும்,
ஓ! அப்படின்னா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுன்ட்டு, இவனுங்க கூட அவங்களும் சேர்ந்துட்டாங்க. பட் ஃபூ வந்து ஃபர்ஸ்ட்டு பயந்தாலும், அப்புறம் பார்க்கலாம். அந்த லீயோ யாரோ இருந்துட்டு போட்டும். அவங்களலாம் நான் அசால்ட்டா சமாளிச்சுருவேன்ட்டு, இவன் கெத்தா பேசிட்டு இருக்க, அப்படியே ஒரு மாரி பில்டப் பீஜியம் போடுறானுங்க. பட் அங்க ஒரு பூனை சத்தம் கேட்குது. அதுக்கே இந்த இவனுங்கலாம் பயப்பட்டுட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஃபூ மூமுவோட வீட்ல என்ட்ரி குடுக்க, அவன் பயங்கரமா ஃப்ளவர் பொக்கேலாம் வச்சுட்டு போறான். அப்போ மூமுவும் கேட்குறான், அம்மா இத்தனை ஃப்ளவர்ஸ் எதுக்குன்ட்டு. அப்போ ஃபூ மூமு கிட்ட ஒரு ஃப்ளவர்ஸ் குடுக்குறான். இது உனக்கு, இது வந்து உங்க அம்மாக்கு, இன்னொன்னு வந்து என்னோட அழகான சிஸ்டர் இன் லாக்குன்னு சொல்ல, அப்போ ஒரு வாய்ஸு, நான் அழகுன்னு உனக்கு எப்படி தெரியும்ன்ட்டு. பார்த்தா மூமுவோட அக்கா வந்து செம கெட்டப்பில் அப்படியே ட்ராமாட்டிக்காக என்ட்ரி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இவனுமே அவங்களுக்கு ஐஸ் வைக்கணும்ல, ஸோ சொல்கிறான், நான் எதிர்பார்த்த மாதிரியே நீங்கள் அழகாக இருக்கீங்கன்ட்டு. அவங்களும் சிரிச்சுட்டு அவங்க கொண்டு வந்த பொக்கே வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நல்லா பேசுகிற மாதிரி தெரியுது. ஸோ மூமு கிட்டையும், நீ போய் அம்மா கூட டேபிள் செட் பண்ணலாம் ரெடி பண்ணு, நான் வந்து ஃபூவை பார்த்து கூட்டிகிட்டு வரேன், நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. பட் ஃபூ கிட்ட அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, ஆமாம் இன்னொரு ஃப்ளவர் பொக்கே யாருக்குன்னு சொல்ல, இவனுமே அம்மாக்குங்கிறான். அம்மாக்கா, எங்கள் அம்மாவுக்கு ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ்னால் அலர்ஜி, அது உனக்கு தெரியாதான்னு சொல்ல, இவன் யோசிக்கிறான். ஓ அப்படியா, சரிங்க சாரிங்க நான் தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்ல, யாரை பற்றி தெரியாமல் வாங்கிட்டு வரக்கூடாது, அதுவும் எதுவுமே தெரியாமல் அவங்கள நீ எப்படி அம்மான்னு கூப்பிட்றேன்ட்டு இவனை பயங்கரமாக மிரட்டுறாங்க. அப்போ ஃபூக்கே ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறேன்னு தெரில. அப்புறம் அப்படியே சமாளித்து அவங்கள உள்ள கூட்டிகிட்டு போகிறான். பட் வீட்டுக்குள்ளே போனால் மூமுவோட அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே ஸ்வீட்டாக பேசுகிறாங்க. அவங்களுக்கு ஃபூவை ரொம்பவே பிடிச்சிருச்சு. இவங்கெல்லாம் அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்க, மூமுவோட அம்மா சொல்கிறாங்க, உனக்காக நான் ஒரு சூப்பரான ஃபுட் செஞ்சு வச்சுருக்கேன், நல்லா ஸ்பைஸியாக சூப் செஞ்சு வச்சுருக்கேன்லாம் சொல்லிகிட்டு இருக்க. இவனுமே தேங்க்யூம்மான்னு சொல்ல வரான். அவங்க அக்கா முறைக்கிறத பார்த்தோன்னே தேங்க்யூ ஆன்ட்டிங்கிறான். அப்போ மூமுவோட அம்மாவும், என்னப்பா ஆன்ட்டின்லாம் கூப்பிட்டுட்ருக்க, உரிமையாக அம்மான்னு கூப்பிடுன்னு சொல்ல, இவனுமே ஓகே அம்மா மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அக்காவை பார்த்துட்ருக்கான். அந்த அக்காவும், ஆமாம்மா நீ அம்மானே கூப்பிடலாம், அதோட இது பாரு அம்மா எவ்வளோ ஆசையாக செஞ்சுருக்காங்க, இது டெலிஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைஸியான சூப்பை நிறைய எடுத்து ஃபூக்கு ஊற்றிட்டுருக்க. ஃபூ பயப்படுறான். அப்போ மூமுமே, அக்கா என்ன பண்ணுறீங்க, ஃபூக்கு வந்து ஸ்பைசி ஃபுட்னா ஆகாது, அவனுக்கு இது கொடுக்க வேணான்னு சொல்ல, அப்போ அந்த அக்கா சொல்கிறாங்க, ஓ அப்படியா, பட் ஸ்பைசி ஃபுட் கூட சாப்பிடாம எப்படி உன் கூட ஒன்றா வாழ்றதுங்க மாதிரி அவங்க இழுக்க. அப்போ ஃபூ வந்து பரவாயில்ல நான் இதை குடிச்சுப்பேன்னு சொல்லிட்டு, அவனுக்கு ஸ்பைஸியாக இருந்தால் ஆகாது தான், பட் அந்த ஸ்பைசி சூப்பையும் வாங்கி அவன் ஒரே முடக்கில் குடிச்சிட்றான். அம்மா இது ரொம்ப நல்லா இருக்குது, டெலிஷியஸாக இருக்குன்ட்டு ஒரு கர்ட்டசிக்காக சொல்ல, அப்போ அந்த அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, அப்படின்னா அந்த மொத்தத்தையும் நீங்களே கொடுங்கன்ட்டு அந்த ஒரு பவுல் நிறைய அப்படியே ஃபூக்கே கொடுத்துட்றாங்க. ஃபூவால் குடிக்கவே முடியல, அது மொத்தத்தையும் குடிச்சிட்டு அவன் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான். ஆனால் அப்பயுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அப்போ மூமுக்கு தெரியுதா, அவன் ஃபூவோட கையை பிடிச்சி அப்படியே ஆறுதலாக கை பிடிக்க, அதை பார்க்கும்போதே அந்த அக்கா கறிக்கு பொறுக்கலை. அதுக்கப்புறம் ஃபூ வந்து அந்த ஃபேமிலி கூட நல்லாவே மிங்கிள் ஆகிட்டான். அவங்க அப்பாவுக்கு பிஸ்னஸ் விஷயமாக நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துட்ருக்க. அவங்களுக்கே தெரியுது அந்த பாண்ட் நல்லா இருக்குன்ட்டு. ஸோ மூமுவோட அம்மாவும், நீ இன்னைக்கு இங்கேயே தங்கன்னு சொல்ல, அவங்களுக்கு உடனே பொங்கி எழுந்துடுறாங்க. இவன் எப்படி இங்கே தங்க முடியும், யார் ரூமில் தங்குறதுன்ட்டு. மூமோட ரூமில் தங்கட்டும், இல்லைனா உன் ரூமில் தங்கட்டும்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம், நான் என்ன சொன்னேன்னா நம்ம வீடு குட்டியாக இருக்குல்ல, அவன் எப்படி இங்கே தங்குவான், கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு சொல்ல. பட் ஃபூ சொல்கிறான், இல்லை நான் எதுனாலும் ஓகே தான், நான் எதுவும் பெருசாக எதிர்பார்க்க மாட்டேன், எனக்கு எதுனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல. ஓ எதுனாலும் பிரச்சனை இல்லையான்ட்டு அந்த அக்கா என்னமோ பிளான் போட்டுட்ருக்காங்க. அப்போ மூமுவோட அம்மாவும், நீ எனக்காக வாங்கிட்டு வந்த ஃப்ளவர் பொக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவங்க ஹாப்பியாக சொல்கிறாங்க. அப்போ தான் அவன் ஃபூக்கு சாக்கு. அப்படியே அந்த அக்காவை திரும்பி பார்க்குறான். ஏன்னா அந்த அக்கா போய் தான் சொல்லிகிட்டு இருக்கு. மூமுவோட அம்மாவுக்கு அந்த மாதிரி அலர்ஜியெல்லாம் இல்லை, அடியே தாய் கிழவி உனக்கு இருக்குங்கிற மாதிரி தான் ஃபூ வந்து அந்த அக்காவை பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் மூமு வந்து ஃபூக்கு போய் டவல் கொடுக்க, அப்போ ஃபூ என்ன பண்ணுறான்னா அப்படியே மூமுவை கிஸ் பண்ணுற மாதிரி வந்து டீஸ் பண்ணிகிட்ருக்கான். அதோட அவனோட ஷர்ட்டை கழட்ட மூமு பயந்து அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் டோர் சத்தம் கேட்குது. ஓ என் அழகு அவனால் கட்டுப்படுத்திக்கவே முடியலன்னு சொல்லிட்டு திரும்பினா அங்கே வந்திருக்கிறது மூமுவோட அக்கா. இவன் பயந்து அப்படியே மறைச்சிட்டான்னு பார்த்துட்ருக்கான். அப்போ அந்த அக்காவும், ஏய் என்ன பண்ணுற, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது, என் தம்பி பக்கத்தில் ஒன்று நெருங்க கூட விட மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்க. அப்போ ஃபூ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து உங்கள் கம்ஃபர்ட்லேயே இருங்க, நீங்கள் எனக்காக இப்படி ரூம் மாற்றிலாம் தங்க வேணாம், உங்கள் ரூமில் இருக்க விருப்பப்படி இருங்க, நான் வந்து ஜஸ்ட்டு லிவிங் ரூம்லேயே தங்கிப்பேங்கிற மாதிரி ஃபூ சொல்லி அவன் வாக்கு கொடுக்குற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான்.
அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஃபூ வந்து நான் லிவிங் ரூமில் படுத்துக்கிறேன்னு போக மூமு பார்க்குறான் ஏன் அப்படி பண்ணுறேன்ட்டு. அப்போ தான் ஃபூ சொல்கிறான், நான் வந்து அன்னைக்கு வாக்கு கொடுத்துட்டேன்ப்பா நான் கீழே போகிறேன்னு சொல்ல. மூமுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அவன் அக்காவை பார்த்து முறைச்சிட்ருக்கான். அப்படியே ஃபூ விருப்பமே இல்லாமல் அங்கேருந்து போக அதுக்கப்புறம் இவங்க படுத்துட்டு இருக்கும்போது மூமு அவங்க அக்கா கிட்ட சொல்கிறான், அக்கா நான் வளர்ந்துட்டேன், நீ இதுக்கப்புறமும் என்ன மேருப்பா அவரை பார்க்க வேணாம், நீ எதை பற்றி கவலைப்பட வேணாம், நான் நல்லாவே வளர்ந்துட்டேன்னு சொல்ல. அப்போ அவங்க அக்காக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவன் இது வரைக்குமே குழந்தைய இடத்த பார்த்துருப்பாங்க. அச்சோ என் குழந்தை எவ்வளோ வளர்ந்துருச்சுங்கிற மாதிரி தான் அவனை பார்த்து ஹக் பண்ணுறாங்க. சரி பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ எனக்கு கம்பெனி கூடன்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே படுக்க வச்சுக்கிறாங்க. அப்படியே அவங்க அக்கா வந்து ஜாலியாகவும் மூமு கிட்ட இப்போ பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது மூமு டக்குன்னு எஸ்கேப் பார்க்குறான். அவங்க அக்கா வேற தூக்கத்தில் வளருவாங்க போல். எந்திரிச்சு கத்த இவன் ஒரு நிமிஷம் பயந்துட்டான். அதுக்கப்புறம் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வரான் லிவிங் ரூமுக்கு. அப்படியே ஃபூ பக்கத்தால் போய் நிற்க, நீ ஏன்டா இங்கே வந்த, நான் தான் அன்னிக்கிட்ட வாக்கு கொடுத்துட்டேனேன்னு சொல்கிறான். ஓ அப்படியா, அப்போ நான் திரும்பி போட்டான்னு கேட்க ஃபூ விடாமல் அவனை அப்படியே கட்டி பிடிச்சி உட்கார வச்சுக்கிறான். அப்படியே அவங்க 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. அப்போ மூமு கேட்குறான், ஆமாம் உனக்கு இப்போ பயமா இல்லையான்ட்டு. பட் ஃபூ, எதுக்கு பயம், புலியோட இடத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உன்னால் எஸ்கேப்பே ஆக முடியாதுங்க மாதிரி சொல்ல. மூமு சொல்கிறான், இங்கே பாரு நான் இங்கே தூங்குறதுக்கு மட்டும்தான் வந்தேன்ட்டு. அதுக்கு ஃபூவுமே, இங்கே பாரு எனக்கு எந்த தப்பான ஐடியாவும் இல்லை, அதுவும் உங்ககிட்ட சொல்லாமல் நான் எந்த முடிவுமே எடுக்க மாட்டேங்கிறான். பட் இந்த வீட்டுக்கு உனக்கு திரும்ப வரணும்னு நினச்சா உனக்கு பயமா இல்லையான்னு மூமு கேட்க ஃபூ சொல்கிறான், எனக்கு எதுக்கு பயம், இங்கே வீட்டில் இருக்க யாருமே பயப்படக்கூடுற மாதிரி இல்லை, அதுவும் முக்கியமாக நீன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கொஞ்சிகிட்டு இருக்க. அப்போ மூமு கொஞ்சம் எமோஷ்னலாக பேசுகிறான், ஹியா இனிமேல் நீங்கள் தனியாகவே இருக்க வேணாம், உங்களுக்காக எப்பயும் நான் இருப்பேன், உங்களுக்கு எப்போ என் மேலே இருக்க அன்பை எவ்வளோ காட்டணும்னு தெரிஞ்சாலும் நீங்கள் தாராளமாக எப்போ வேணாலும் காட்டலான்னு சொல்ல. அப்போ உண்மையாக தான் சொல்கிறான்னு ஃபூ கேட்குறான். அப்போ இவனுமே, ஹியா அதுக்குன்னு ரொம்ப ஓவராகவும் போயிடக்கூடாதுங்க மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். பட் ஃபூக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. நான் அவனை கிஸ் பண்ணலாமான்னு கேட்டுட்டு அவன் மூமுவை கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் அவனை அப்படியே கொஞ்சிகிட்டு இருக்க இந்த எபிசோடு க்யூட்டாக முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹேமே